மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு தினம் தினம் கச்சியப்பர் அருளி செய்த கந்தபுராணத்தை சொல்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரம்மதேவன் கைலைக்கு வந்தவர் முருகப்பெருமானை கண்டும் காணாது சென்றார். இதை அறிந்த பரம்பொருளாம் முருகப்பெருமான் அவரை அழைத்து பிரணவத்தின் பொருளை கேட்கின்றார். பிரணவத்தை தமிழில் ரொம்ப அழகாக குடிலை அப்படின்ற வார்த்தையால் இங்கே கச்சியப்பர் அழகாதை உணர்த்துகின்றார். பிரணவத்தின் பொருளை அறியாது திகைத்து நின்ற பிரம்மனை நோக்கி ரொம்ப கோபம் கொண்ட முருகப்பெருமான், எட்டுநாத அக்குடிலையின் பயன் இணைத்து என்றே கட்டுரைத்திலன் மயங்களும் இதன் பொருள் கருதாய் சிட்டி செய்வது இத்தன்மையதோ என செவ்வேள் குட்டினன் அயன் 4 மாமுடிகளும் குலுங்க அப்படின்ற பாடல். சிட்டி என்றால் இங்க சிருஷ்டி. நீங்க ரொம்ப பெருமையா சொன்னீங்க, நான் தான் படைப்பு தொழிலை செய்கின்றேன் என்று. படைப்பு தொழிலை செய்யும் உங்களுக்கு பிரணவத்தின் பொருள் தெரியாதா என்று கேள்வி கேட்க திகைத்து நின்றானாம் பிரம்மன். அதோடு விடவில்லை முருகப்பெருமான். 4 தலைகள் இல்லையா, நான்முகன். 5 தலை கொண்ட அந்த நான்முகனுடைய முன்னால் அந்த ஒரு தலையை ஆணவத்தினால் காபாலி என்ற பெயரை தாங்கிய சிவபெருமான் கொய்தார் என்பது ஒரு சரித்திரம். இப்ப 4 முகங்கள் தான். இந்த 4 முகம் கொண்ட இந்த பிரம்மதேவன் இப்பொழுதும் தன்னுடைய அகந்தையால், யார் இந்த முருகன், இவனையெல்லாம் நாம் வணங்கி செல்ல வேண்டுமா என்று அவரை நிந்தித்து சென்றார். அவருக்கு உணரவில்லையா, அது சிவஸ்வரூபமாக சிவனுக்கு நிகராக வந்த ஒரு அற்புதமான கடவுள் என்ற ஒரு உண்மையை, தத்துவத்தை அவரே உணரவில்லை. அதனால்தான் முருகப்பெருமான் அவரை சோதிக்கின்றார். பிரணவ உபதேசம். அதற்கு முன்பு பிரணவம் என்ற பொருள், குடிலைக்கு பொருள் தெரியவில்லை என்றவுடனே நான்முகனின் தலையை குட்டி வீரபாகு தேவரை அழைத்து அவரை சிறையில் இடுகின்றார். 4 தலைகள் குட்டிய உடனே எப்படி இந்த பாண்டிய மன்னன் மதுரையில் சிவபெருமானை பிரம்பால் அடிக்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரு அடி விழுந்தது. அதாவது ஒரு உழைப்பாளியை அடித்தா உலகத்துக்கே அடி விழும் அப்படின்னு சொல்லிட்டு முதலில் உழைப்பாளிகளின் முக்கியத்துவம், மதிப்பு, அவர்களுடைய பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தியை உலகத்திற்கு அறிய செய்தது சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் அங்கு தன் மேல் விழுந்த அடியே உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்கள், ஏன் அடித்த பாண்டியனுக்கும் ஒரு அடி விழுந்தது. இங்க எல்லோரும் அப்படி குலுங்கினார்களாம். அந்த குட்டானது முருகனால் அந்த பட்ட குட்டு, அதாவது பிள்ளையாருக்கு நம்ம குட்டிக்கிறோம் இல்லையா, அது நம்முடைய நரம்பெல்லாம் ஆக்டிவேட் பண்ணும், புத்துணர்ச்சி பெறும். அதனால தான் காலையில் எழுந்தவுடனே குளிச்சுட்டு குழந்தைகளை பிள்ளையாரிடம் குட்டு போடு, தோபிற்கரணம் செய். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வகையான சுறுசுறுப்பை நம்முடைய உடம்பிற்கு, நம்முடைய குழந்தைகளின் மனதிற்கு கொடுக்கும். அப்படி தான் நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப அழகான வாழ்க்கை முறையை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். குலுங்கவே குட்டின உடனே சிறையில் இட்டான். இப்போ அடுத்த கேள்வி வரும், ஒரு பொறுப்பாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சிருஷ்டி தொழில் அப்படின்றது 2 நாள் லீவ் எடுத்துக்கிற தொழிலாம் இல்லை. சில வகையான தொழில்களில் கொஞ்சம் விடுப்பு எடுத்துக்கலாம், விடுப்பு எடுத்தும் செய்யலாம். ஆனால் சில தொழில் பார்த்தீங்கன்னா யார் விடுப்பு எடுத்தாலும் அந்த இடத்துல இன்னொருத்தர் சப்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இருந்துகிட்டே இருக்கும். உதாரணத்திற்கு வானிலை அறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ அந்த வானிலையை ரொம்ப பார்த்துட்டே இருக்கணும்னு ஒரு அதிகாரிகள்லாம் இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த 2 அதிகாரிகளுக்கும் விடுப்பு தேவைப்படுது. மனிதன்னா அவர்களுக்கான தேவை இருக்கும், 2 நாள் விடுப்பு. அப்போ அந்த 2 நாள் விடுப்பை 2 பேரும் எடுத்துட்டாங்கன்னா பார்த்துக்கலாம் 2 நாள் கழிச்சு வானிலை அறிக்கை அப்படின்ற மாதிரி தான் ஒரு அரசாங்கமோ அல்லது அந்த ஒரு இலாக்காவோ இயங்குமா? இல்லை, இதெல்லாம் எசென்ஷியல் சர்வீஸ், 24 மணி நேரமும் செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு அதற்கு ஒரு பதிலாக ஒரு ஆள் இருப்பார். அதே மாதிரி என்றாவது காவல் நிலையம் மூடப்பட்டிருக்குமா? இல்லை, இன்னைக்கு எல்லா போலீஸ்காருக்கும் ஏதோ வீட்டில் ஃபங்க்ஷனா அதனால மூடிட்டாங்க, முடியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படையான சேவை. மருத்துவமனையோ இது மாதிரி இருக்கும் வானிலை அறிக்கைகளோ அல்லது காவல் நிலையமோ இதெல்லாம் என்றுமே மூடக்கூடாது. 24 மணி நேரமும் மக்களுக்காக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சேவை தான் பிரம்மதேவன் பார்க்குற ஒரு சேவை. என்ன படைப்பு தொழில். இவரை சிறையில் போட்டாரே, அப்போ எப்போ முருகனிடம் அவர் மன்னிப்பு கோரி எப்போ ஒரு 2 மாதங்கள் கழித்து அவரை சிறையிலிருந்து மீட்டெடுக்கும் வரைக்கும் படைப்பு தொழில் நிற்க முடியுமா? முடியாது.
ஒவ்வொரு ஆத்மாக்களும் வந்தவுடனே அவர்களின் பாவ புண்ணிய வினைகளை கொண்டு அந்த ஜீவாத்மாவாக அவர்கள் மறுபடியும் உழலக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு நிலை தானே இந்த பிறப்புன்றது. அதை ஒரு க்ஷண நேரம் நிறுத்த முடியுமா? இல்லை ஒரு நாள் நிறுத்த முடியுமா? முடியாது. அதிகாரி, தலைவர், அதற்கான அத்தனை பண்பும் முருகனிடம் இருந்திருக்கின்றது என்பது இந்த விஷயத்தில் நமக்கு உணர்த்தப்படுகிறது. என்ன விஷயம்? சிறையில் வீரபாகு தேவரை அழைத்து சிறையிலிட்டார் முருகப்பெருமான்றதை பார்த்தோம். சிறையில் இட்ட உடனே முருகப்பெருமான் செய்த அடுத்த செயல் என்ன தெரியுமா? படைப்பு தொழிலை தானே எடுத்துக்கொண்டார். இதில் 2 விஷயம் பார்க்கணும். என்ன? எந்த அளவு தலைமை பொறுப்பு இருந்தால் ஒரு இலாக்கா ஒரு விஷயம் அப்படியே நிற்கப்பட்டு விடக்கூடாது. இந்த விஷயத்தை இப்போ யாரும் இல்லைன்னா ஒரு தலைவனுக்கு தொண்டர் செய்யும் வேலையும் தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் அவன் தலைவனுக்கான தகுதி. அதனால் படைப்பு தொழிலை தானே செய்ய ஆரம்பித்தான் முருகப்பெருமான். இது ஒரு வகையான விஷயம். இன்னொன்று, அந்த விஷயத்தில் அவனுக்கு எவ்வளவு ஞானம் இருந்திருந்தால் கேள்வி கேட்க அவன் முனைந்திருப்பான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம் மதங்களை பற்றி சில பேர் கேள்வி கேட்பார்கள், அல்லது நம்முடைய வாழ்க்கை முறையை பற்றி சில பேர் சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்பாங்க. அது நம் மனதை ரொம்பவே வலியை கொடுக்கும். ஆனால் அப்படி கேள்வி கேட்பவர்கள் அந்த விஷயத்தில் அவர்களுக்கு அனுபவம் இருக்கிறதா, அல்லது அவர்கள் அதில் கற்று தேர்ந்தவர்களான்னு பார்த்தா கிடையாது. யாரோ கேட்குறாங்க, நானும் கேட்பேன், எனக்கு தோணினது கேட்டேன், அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் முருகன் அப்படி இல்லை. எனக்கு இதில் ஞானம், இதில் எல்லாம் தெரியும், அதனால் உன்னை கேள்வி கேட்கின்றேன் என்று கற்றுணர்ந்த ஞானி அவன். அதனால் கேட்டான். 2, அந்த இடத்தில் அந்த வேலை நடக்கவில்லை என்றால் இன்னொரு வேலையாளை கூட அவன் அந்த இடத்தில் நியமிக்கவில்லை, தானே இறங்கி அந்த வேலையை எடுக்கின்றான் என்றால் முருகப்பெருமான் சிறந்த தலைவன் என்ற அற்புத சிந்தனையோடு அடியேன் இந்த மட்டில் கந்தபுராணத்தை நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து எப்படி பிரம்மதேவன் சிறையிலிருந்து வெளியே வருகின்றான், அதற்கு முருகன் செய்த அற்புத திருவிளையாடல் தான் என்ன என்பதை ரசிப்போம். நன்றி, வணக்கம்.